சர்வஞானியும் சர்வ வியாபியும் சர்வ வல்லவருமான திரியேக தெய்வத்தின் நாமத்தினால் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலே நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு என்ற தியான பகுதியை நாம் நிதானிக்க இருக்கின்றோம். நீதி என்பது விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கும், நாம் வளர வேண்டிய தேவனுடைய நாமத்தினால் நீதியின் பாதையில் நாம் நடத்தப்படுவதும், இவைகளை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலே நாம் தியானிக்க இருப்பது, நீதி என்பது ஒரு தீர்ப்பின் குணாதிசயமாக, ஏனென்றால் இதை நாம் பார்க்க வேண்டியது எவ்வளவு அவசியம் என்றால், நாம் எதிர்நோக்கி இருக்கின்றதான இயேசு கிறிஸ்துவின் வருகை, அந்த வருகைக்கு பின்பதாக இருக்க போகின்றதான நித்திய நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பிலே நாம் தோற்று போனவர்களாக இருந்துவிடக்கூடாதே என்பதற்காக இந்த நீதியின் தீர்ப்பை குறித்து நாம் நிதானிக்க இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து வழி சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறார். ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நம்மை மீட்டு எடுத்தவர், ரட்சிப்பை நமக்கு இலவசமாக தந்து, இயேசு கிறிஸ்து என்ற ஒரே நீதியினாலே நாம் ஜீவனை அடையும்படிக்கு பெரிதான ஒரு கிருபையை நமக்கு தந்தவர். அவரை இந்த நாளிலே இந்த உலகம் இரட்சகராக, மீட்பராக, ஒரு பரிகாரியாக, ஏன் ஒரு சிலர், ஒரு பெருங்கூட்டத்தார்கள் அவரை அப்பா என்று கூட அழைக்கின்ற ஒரு உறவுக்குள்ளாக காணப்படுகிறார்கள். நான் எதையும் தவறு என்று சொல்லவில்லை. அவைகளெல்லாம் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியானவராகிய தேவன், திரியேக தேவன், ஒன்றான மெய் தெய்வம் நமக்கு தந்தருளினதான மகா பெரிய பொக்கிஷம், ஆசீர்வாதம். அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்காக நாம் தேவனுக்கு துதி பலிகளையும் நன்றி பலிகளையும் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். நல்லது. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நியாயாதிபதியாகவும் வரப்போகிறார். அவர் நியாயாதிபதியாக அமர்ந்திருக்கும் பொழுது அவர் நியாயாதிபதிக்குரிய குணாதிசயங்களை தான் வெளிப்படுத்துவார். இதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். இந்த நாளிலே ஒரு மகா பெரிய ஒரு எழுப்புதல் உலகமெங்கிலும், பூமி எங்கிலும் காணப்படுகின்றது. தெருக்களிலும், ஹாஸ்பிட்டல்ஸில், பள்ளிகளில், கல்லூரிகளில், எல்லா இடங்களிலேயும், மக்கள் கூடியிருக்கிற இடங்களிலெல்லாம், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இடம், பொருள், ஏவல் எதுவும் பார்க்காமல் தேவனை துதிக்கின்ற காலமாய் இருக்கின்றது. எல்லா இடத்திலும் தேவனை நோக்கி கதறுகின்ற, கூப்பிடுகின்ற, அவர் பரிகாரி என்று, அவரே வழி என்று சொல்லுகின்ற ஒரு ஆட்டிடியூட், ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள் காணப்படுகின்றது. நல்லது. இந்த பூமியிலே பெரும் அழிவுகளை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகையினாலே ஒரு பயம் மக்கள் மத்தியிலே காணப்படுகிறது. பாருங்கள், ஏதோ ஒரு ஆபத்துக்கு பயந்து தேவனை தேடுகின்ற உணர்வு. தேவனை தேடுவது நல்லது. தேவனை நோக்கி கூப்பிடுவது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தத்தின்படி நமக்கு கஷ்டம் வரும்பொழுது நமக்கு இந்த உலகத்தில் வேற வழி கிடையாது. வேறு ஒரு இடத்திலிருந்து நமக்கு நன்மை கிடைக்காது. அவர்தான் பரிகாரி, அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம். அதனாலே அவரிடத்திலிருந்து தான் நமக்கு ஒத்தாசை வரும். எல்லாம் சரியே. ஆனால் நான் இந்த நாளிலே தியானத்துக்கு என்று சொல்லுவது, நியாய தீர்ப்பு நாளிலே நாம் நிற்கும் பொழுது இந்த வேத வசனங்கள் நம்மை எப்படி வழி நடத்துகின்றது என்பதை அதையும் நாம் நிதானிப்பது நல்லது. இந்த நாளிலே நமக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கிறது, இந்த நாளிலே நமக்கு ஒரு மீட்பு இருக்கிறது, இந்த நாளிலே ஒரு ஐஸ்வர்யம் இருக்கிறது. ஆனால் நாம் சந்திக்க போகும் ஏனென்றால் நம்முடைய நாட்கள் முடிவு அடைவதில்லை.
நாம் ஜீவித்திருக்கின்றவர்கள், ஜீவனுடையவர்கள், சாவாமை அழியாமை என்ற ஒரு மகா பெரிய ஐஸ்வர்யத்துக்குள்ளே பிரவேசிக்கின்றவர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நித்திய நித்திய காலமாக வாழுகின்ற நம்முடைய ஆத்துமா, நம்முடைய ஆவியே, இந்த சரீரம் ஒன்று உயிர்த்தெழுந்த சரீரமாக இருக்கும், இல்லை என்றால் மறுரூபமாக்கப்பட்ட சரீரமாக இருக்கும். ஆனால் சரீரம் 2 ஃபார்ம்ல இருக்கணும். 2 ஃபார்ம்ல ஏதாவது ஒரு ஃபார்ம்ல கண்டிப்பா இருக்கும். அப்படி என்றால் நம்முடைய ஆத்துமா, ஆவி, சரீரம் 3ம் சாவாமை உள்ளதாக, அழியாமை உள்ளதாக இருக்கும். அந்த ஐஸ்வர்யத்தின்படி இந்த வார்த்தைகளின் தீர்க்க தரிசனங்களை நாம் ஏற்றுக்கொள்வதும், அதற்கு கீழ்ப்படிவதும், அதற்கு நம்மை அர்ப்பணிப்பதும், விசுவாசிப்பதும் இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டியது. அதற்காக தான் இந்த நாளிலே நாம் தியானிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 16வது வசனம். நீதி என்பது எவ்வாறு உண்டாகுகிறது என்றால் கீழ்ப்படிதலினாலே வருகிறது என்று நாம் பார்க்கலாம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? பவுல் அழகாக கிருபையின் காலம், நியாயப்பிரமாணத்தின் காலம், கிருபை என்றால் என்ன, கிரியை என்றால் என்ன, இவைகளையெல்லாம் அவர் அதிகமாக பகுத்தறிந்து நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அதில் என்ன சொல்லுகிறார்? பாவம் எதை பிறப்பிக்கும் என்றால் மரணத்தை தான் பிறப்பிக்கும். ஸோ பாவத்தின் கிரியைகள் அனைத்தும் மரணத்துக்கு ஏதுவானது, மரணத்தை உண்டாக்குகிறது, மரணத்துக்குள்ளே பிரவேசிக்க வைக்கிறது. இவைகளிலிருந்து நம்மை மீட்டெடுத்து கிறிஸ்துவ நமக்குள்ளே இருக்கிறபடினாலே, கிறிஸ்துவுக்குள்ளாக நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டபடினாலே, அந்த விசுவாசத்தினாலாகவும் உண்டாகும் மன்னிப்பை நாம் பெற்றபடியினாலே இந்த பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு மீட்பின் பிரமாணத்துக்குள்ளே வந்து தேவன் நமக்கு வைத்ததான ரட்சிப்பின் ஐஸ்வர்யங்களுக்குள்ளே பிரவேசித்த நாம் எதற்கு இப்பொழுது நாம் அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறோம் என்றால் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல். அப்போ நாம் அந்த வசனத்துக்கும் இந்த விசுவாசத்திற்கும் கீழ்ப்படியும் பொழுது நமக்குள்ளாக கீழ்ப்படிதலினாலே ஒரு நீதி உண்டாகுகிறது. ஆகையினாலே இந்த நீதிக்கு நாம் அடிமைகளாக வேண்டும். இதுதான் பவுல் சொல்லுகிறார். எப்படி துன்மார்க்கமான வாழ்க்கையிலே, இயேசு கிறிஸ்துவை அறியாத வாழ்க்கையிலே இன்றைக்கு அநேகர் பாவத்துக்குள்ளாக, துன்மார்க்கத்துக்குள்ளாக விசுவாசிக்க முடியாமல், ஏற்றுக்கொள்ள முடியாமல், தங்களை சுபாவத்தை மாற்றிக்கொள்ள முடியாமல் அடிமைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் அப்படி இருந்து போகட்டும். அவர்களுக்கு நாம் சுவிசேஷத்தை சொல்லுவோம், அன்பை காட்டுவோம், கிறிஸ்து அன்பை காட்டினது போல் நாம் பகிர்ந்து கொள்வோம். அது ஒரு பக்கம் இருக்க, இன்றைக்கு நம்மை நாமே நிதானிக்கும் பொழுது, தேவனுடைய சன்னிதானத்துக்குள் முன்பதாக நம்மை சமர்ப்பிக்கும் பொழுது நாம் எதற்கு அடிமைகளாக இருக்கிறோம் பாருங்க. சில காரியங்கள் கேள்விப்படுகிறோம். நாம் ஊழியங்களிலேயே தேவனுக்காக வாழ்க்கை வாழும் பொழுதே ஊழியத்துக்கு அடிமையாயிரும். தேவன் அதை விரும்பவில்லை. பாருங்க, தேவன் என்ன சொல்லுகிறார்? அவருடைய நீதிக்கு அடிமைகளாக சொல்லுகிறார். அப்ப அவருடைய நீதி ஊழியம் தானே? இல்லை, இந்த ஊழியம் நமக்கு நீதியை கொடுக்கின்றது. நம்முடைய கிரியைகள் அந்த இடத்துல தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறது. அதுதான் நாம் பார்த்தோம். அவருடைய நாமம், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய தன்மைகள். அப்பொழுது ஊழியமானது அல்லது விசுவாச வாழ்க்கையானது நம்மிடத்திலே தேவ நீதியை வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகளை, அதற்குரிய அடிமைத்தனத்தை, அதாவது நீதிக்குரிய அடிமைத்தனத்தை நாம் கொண்டு வருகிறோம். ஆனால் அப்படி நாம் ஊழியத்தை பெருமைப்படுத்தியோ மேன்மைப்படுத்தியோ அல்லது நம்முடைய பரிசுத்தத்தை, நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய அதாவது நம்மையே நாம் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறோமே நிறைய காரியங்கள் இல்லை. இவைகள் எல்லாமே எதுக்குள்ள வர வேண்டும் என்றால் தேவ நீதிக்குள்ளே வர வேண்டும். இந்த நீதி என்ன செய்கிறது என்றால் நமக்குள்ளே இந்த கீழ்ப்படிதலினாலே உண்டாகுகின்ற நீதி. கீழ்ப்படிதல் என்பது தேவனோடு நாம் ஐக்கியப்பட்டு இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும், ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் தேவன் நம்மிடத்தில் நடப்புகின்ற தன்மை,
நாம் வரையறுக்கின்றதான தன்மை அல்ல, தேவன் நம்மிடத்தில் வரையறுக்கின்றதான தன்மை. பாருங்க, சில காரியங்கள்ல இப்போ நான் ஒரு காரியத்தில் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த போதனை தான் கரெக்ட் என்று அப்படியே பிடித்து கொண்டு இருப்பேன். ஆனால் தேவனோ இல்லை, நீ இதை இந்த இடத்துல பாரு அப்படின்னு மாத்துறாருன்னு வைங்க. பாருங்க, பழைய உடன்படிக்கையில் நடந்தது அப்படிதான். பலிகளை தேவன் உண்டு பண்ணினார். உண்டு பண்ணி பலிகளை காட்டிலும் கீழ்ப்படிதல் மேன்மையானது என்பதை மனுஷனுக்கு கற்றுத்தரணும். அப்போ என்ன செய்தார்னா, அந்த பலியை ஒளிய பண்ணார். அப்போ அதை சொல்லும் பொழுது இது எரேமியா கிட்ட சொல்கிறார். எரேமியாவுடைய அப்பா பிரதான ஆசாரியர், அவர் பலி செலுத்தணும்னு நிற்கிறார். எரேமியா பலி செலுத்தக்கூடாது நிற்கிறார். ஏன்னா தேவன் எரேமியா கிட்ட என்ன சொல்கிறாரு, நீ பலியை ஒளிய பண்ணணும்னு சொல்கிறாரு. பலியை வேணாம், பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் முக்கியம்னு சொல்லு, நான் தீர்க்க தரிசனமாக சொன்னேன்னு சொல்லுன்றாரு. அப்போ அப்பாவுக்கும் பையனுக்குமே விரோதம் வருது. பாருங்க, இந்த இடத்துல தான் நம்ம நிற்கிறோம். அப்போ எது தேவ நீதி என்றால், தேவன் ஒவ்வொரு காலகட்டங்களிலே ஒவ்வொரு அளவுக்கு மனிதனுடைய வாழ்க்கையை வளர்ச்சியை கொண்டு வரும் பொழுது, நாம் வளர்ந்தே இருக்கிற சூரிய பிரகாசம் போல் நாம் நடந்து கொள்ளும் பொழுது, ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவனோடு உறவு கொண்டு ஐக்கியப்பட்டு வளர்ச்சி அடையும் பொழுது, அவர் கற்று தருகிறதை சாந்தத்தோடு ஏற்றுக்கொள்வது தான் நீதி. அதனால இந்த நீதி தேவன் போன வாரம் அப்படி மாற்றினாரு, இந்த வாரம் மாற்றினாரு, அப்படி மாறுவதல்ல. தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறார். தன்னுடைய குணாதிசயங்களை அவர் நமக்கு புரிகிற விதத்தில் ஒவ்வொரு படியாக நம்மை ஒவ்வொரு ஆழங்களுக்குள்ளே நடத்தும் பொழுது, அந்த நீதியை நாம் கற்றுக்கொள்வதற்கு அவரோடு என்றைக்கும் உறவோடு இருப்பது நல்லது. ஏன்னா அவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாரு. நீதி என்ன செய்கிறது என்றால், நம்முடைய ஆவியை ஜீவனுள்ளதாய் மாற்றுகிறது. பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8வது அதிகாரம் 10வது வசனத்தில், மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதிய நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கிறது. அப்போ இந்த நம்முடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. இந்த தீபம் எரிய வேண்டும். இதை ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இது சமுதாயத்துக்கோ அல்லது சத்ரு இந்த பூமியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய தந்திரங்களை பயன்படுத்தி அவன் எப்படியாவது தேவனுடைய பிள்ளைகளை மடங்கடிக்க பார்த்து கொண்டிருக்கிறான். இதனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய டெக்னிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தேவன் என்ன செய்கிறார் என்றால், அதில் நாம் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு, நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நம்மை காப்பாற்றுகிற தேவன் நமக்கு ஒருவர் உண்டு. அதனால தான் நம்முடைய ஆவி, நம்முடைய கர்த்தர் தந்த தீபமானது என்றைக்கும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கின்றதா இருக்க வேண்டும். அப்படி எரிந்து கொண்டதா இருக்க வேண்டுமே ஆனால், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நாளிலும் நாம் தேவனிடத்திலிருந்து நீதியை பெற்றுக்கொள்வது நல்லது. அதுதான் இந்த இடத்துல சொல்றது. ஆவியானது, நம்முடைய கர்த்தர் தந்த தீபமாகிய இந்த ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதா இருக்கும். பாருங்க, இந்த சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததா இருக்குது. இந்த பாயிண்ட் நல்லா கவனிச்சுக்கணும். சரீரத்து பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றதுனால இந்த சரீரம் மரணம் அடைகிறது. மரணம் என்ற ஒரு ப்ராசஸ் வருது. ஆனால் இது மரணம் என்ற ப்ராசஸ் நடந்துடும். ஆனால் அந்த மரணத்தை ஜெயமாக்கின கிறிஸ்து உயிர்த்தெழ வைக்கிறார், எழுப்புகிறார் இந்த சரீரத்தை. இது அழியாமையை தரித்து கொள்ளும்படிக்கு மரணமே இல்லாமல் செய்யலை. நல்லா கவனிக்கணும். சரீரத்தில் யாருமே பிறந்துட்டோம், நமக்கு சாவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. மரணம் என்பது உண்டு. மரணம் ஜெயிக்கப்பட்டது, அது உண்மை. மரண சாதனத்தை மாற்றி அமைத்தவர் இயேசு கிறிஸ்து. அதுக்கு தான் அவர் மரித்தார். அவர் மரித்துட்டதுனால யாருமே சாக மாட்டாங்களா? அப்படி இல்லை. இந்த மாம்ச சரீரம், இந்த ரத்தம் மரித்து போகிறது, ஆனால் ஜீவன் அடைகிறது. புரியுதுங்க? அந்த நல்ல ஒரு ரகசியத்தை, தேவனுடைய ஆவிக்குரிய ரகசியத்தை, அவருடைய பரமண்டலங்களின் ரகசியத்தை நாம் அறிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் மிகவும் குழம்பாமல் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
தெளிவாக அதை புரிந்து கொண்டு அதை கீழ்ப்படிய வேண்டும். அதனால தான் அவர் சொல்றாரு, ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாய் மாறுகிறது. இந்த நீதி ஒரு ஆயுதமாக எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 6:13 நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொண்டது போல. சரி, இப்போ இந்த நம்முடைய பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, நம்முடைய அவயவங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விருப்பங்கள், ஒவ்வொரு செயல்கள் இயங்கி கொண்டு இருக்கிறது. ரத்த ஓட்டம்லாம் நமக்கு நம்ம தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் நம்மளை இயக்கி கொண்டு இருக்கிறது. இப்படி இயங்கி கொண்டு இருக்கின்ற இந்த தன்மைகள், அதான் பவுல் சொல்கிறார், நான் விரும்புகிறத என் உடம்பு செய்ய மாட்டேங்குது, நான் விரும்பாததை நான் செய்கிறேன் அப்படின்னா, இந்த சரீரத்தில் இந்த பூமியில் நாம் நடக்கும் பொழுது, பழகும் பொழுது, மற்ற பலதரப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் செல்லும் பொழுது, இந்த உலகத்தின் சுபாவங்கள், இந்த உலகத்தின் தன்மைகள் நம்மை காயப்படுத்துகிறது, களங்கப்படுத்துகிறது, வேதனைப்படுத்துகிறது, நோகடிக்கிறது. விசுவாசத்துக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. நம்மளுக்கு இங்கே தெரியுது, இருதயத்துக்கு வந்தால் கூட திரும்ப செயலில் வரும் பொழுது நமக்கு ஒரு பயம் வருது. அந்த விசுவாசத்தை செயல்படுத்தும் பொழுது ஒரு நடுக்கம் வருகிறது. ஸோ இது எல்லாமே இந்த மாம்சத்தில் நிறைவேறுகின்றதான இந்த அவயவங்கள், இது எதனால் நடக்குதுன்னா பாவத்தினால. அநீதியின் அவயவங்கள் அநீதியின் ஆயுதங்களாக பயன்பட்டது போல அது எப்படிலாம் செயல்படுது. இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த அவயவங்கள் முழுவதையும் நீதியின் ஆயுதங்களாக செயல்படுத்துவதற்கு நம்ம தான் ட்ரைனிங் கொடுக்குறோம். இப்போ நம்ம மூளையில் தெரிஞ்சதை இருதயத்தில் கொண்டு வந்து நம்ம அவயவங்கள் எல்லாவற்றையும் நீதியின் ஆயுதங்களாக, அதுதான் இந்த இடத்துல சொல்றார், நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து. இது பாருங்க, இது யார் செய்யணும் அப்படின்னா நாம தான் செய்யணும். நாம தான் என்ன செய்யணும்? தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நாம பிழைத்திருக்கிறவர்கள் என்று எண்ணி, பிழைத்திருக்கிறவர்களாக. எதில் பிழைத்திருக்கிறோம்? மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக. நாம் இன்னும் பாவத்துக்கு அடிமை அல்ல, நான் அவிசுவாசத்துக்கு அடிமை அல்ல என்று என்னை நான் விலக்கி, நான் பிழைத்திருக்கிறேன் என்று தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, என்னுடைய அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். அப்போ நான் நீதி செய்வதற்கு, நீதியின் கிரியைகளை பிறப்பிப்பதற்கு என்னுடைய ஆத்துமாவையும் என்னுடைய ஆவியின் தன்மைகளையும், ஜீவனுள்ள ஆவியை நான் பெற்றுக்கொண்டு என்னுடைய சரீரத்தை, என்னுடைய அவயவங்களை நான் நீதி செய்வதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்போ இவைகள் எல்லாம் என்னுடைய நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லும் பொழுது, அந்த வாழ்க்கையில் இதுதான் என்னுடைய போராட்டமாக இருக்க வேண்டும். இதை தவிர வேறு ஒரு போராட்டம் எனக்கு இருக்கக்கூடாது. ஒவ்வொன்றிலும் நான் ஜெயம் எடுத்து கொண்டவளாய். அப்போது அடுத்தது பாருங்கள், இந்த நீதியின் அளவுக்கு தக்கபடி தான் எனக்கு தீர்ப்பு கிடக்கும். மத்தேயு 5:20 வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால். அப்போ வேத பாரகர் என்பவர்கள் யார் என்றால், நான் ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த வேத பாரகர் என்பவர்கள் இந்த நியாய பிரமாணத்தை எல்லாம் தப்பு இல்லாமல் எழுதணும். அடுத்தது ஆசரிப்பு கூடாரத்தில் திரைச்சீலை இருக்கு இல்லைங்களா, திரைச்சீலையில் இவங்க அந்த கற்பனைகள் எல்லாம் எழுதுவாங்க, கட்டளைகள் எல்லாம் எழுதுவாங்க. எழுதும் பொழுது கரெக்டாக அந்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதிட்டு வரணும் ஒவ்வொன்றும். அப்படி எழுதும் பொழுது அதில் பாருங்கள், ஒரு சின்ன தப்பு வந்துச்சுன்னா அது வேஸ்ட்டு. குழி தோண்டி அதை புதைக்கணும், அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அவங்களுக்கு. அப்போ இந்த வேத பாரகர் என்ற ஒரு கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் ரொம்ப பரிசுத்தமாக தங்களை காப்பாற்றிக்கொள்ளும். அவங்க சரீரத்தை குளிக்கிறது என்ன, அவர்களுடைய நடை உடை பாவனை, அவர்களுடைய அர்ப்பணிப்பு, அவர்கள் எழுதுகின்ற தன்மைகள் படித்தவர்களாக இருக்க வேண்டும். அதுக்குன்னு ஸ்பெஷலாக அவங்க உட்காந்து எழுதணும். ஒரு சின்ன கான்சன்ட்ரேஷன், ஃபுல் கான்சன்ட்ரேஷனில் இருக்கணும். அவங்க பேசக்கூடாது. அப்படி நிறைய ரூல்ஸ் இருக்குது அவங்களுக்கு. அப்போ அவ்வளவு அர்ப்பணிப்போடு பிரதிஷ்டையோடு வாழக்கூடியவர்கள் வேதபாரகர்கள். இப்போ இயேசு கிறிஸ்து இங்கே என்ன சொல்கிறாரு?
வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும். அப்ப பரிசேயர்களை பத்தி நீங்க ஏற்கனவே கேட்டிருக்கீங்க. அவங்க அந்த பிரமாணத்துக்குள்ள எவ்வளவு வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கிறார்கள், அந்த பிரமாணத்தின்படி தங்கள் வாழ்க்கையை எல்லாவற்றிலும் காப்பாற்றிக் கொள்ளுகிறவர்களா இருக்கிறார்கள் பரிசேயர். அப்ப இவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால்னா நம்ம எங்க நிக்கிறோம்? அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் நம்ம பார்த்தோம் என்றால் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும், பயமா இருக்கும். அப்ப இவ்வளவு பரிசுத்தமானவர்களா? வேத வாக்கியத்தை அவ்வளோ தூரம் படிக்கிறவங்க. அப்ப வேத வாக்கியங்களை படிக்கிறதுனாலயோ, அந்த வேத வாக்கியங்களை நீங்க உட்கார்ந்து தியானம் பண்றதுனாலயோ நம்ம பரலோகம் போயிட முடியாது. அதன்படி செய்கிறவர்களா இருக்க வேண்டாம். அதான் சொல்றார், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று. அப்போ இவங்க 2 பேருடைய நீதியிலும் என்னுடைய நீதி எப்படி மேலே வரணும்? அங்கதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அந்த நீதியை நாம் பெற்றுக்கொள்ளுவதிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஜாக்கிரதைப்படுத்த வேண்டும். எந்த நீதி? யோசியா 10:12 நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாக இருக்கிறது. அப்போ இரவும் பகலும் வேதத்தை படிப்பது மாத்திரமல்ல, அதற்கு உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் மாற்றிக்கொள்ளுவது தான் நம்முடைய ஜென்ம சுபாவத்தை. ரொம்ப ஷார்ட்டாக சொன்னால் தான் நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் அத்தனையும் போயிடும். தேவன் விரும்புகின்ற சுபாவம் இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்முடைய சுபாவம் தேவனை பிரியப்படுத்துகிறது, அவரை கனப்படுத்துகிறது, அவருடைய மேன்மைகளுக்குள்ளே நாம் செல்லுகிறது, அவருடைய ஞானத்துக்குள்ளே நாம் வளர்ந்தே இருக்கிறது. அதுதான் காலமாக இருக்கிறது. ஏசாயா 28:17 நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன், பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மழை அழித்துவிடும், மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும். நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக. பாருங்க, இதெல்லாம் நியாய தீர்ப்புக்குள்ள கொண்டு வரார். நம்மை படிப்படியாக நீதியிலே வளர்த்து தேவன் எந்த இடத்துல நிறுத்துகிறார்? இந்த நீதியை, கிறிஸ்துவின் நீதியை கொடுத்து நம்மை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நம்மை திருப்தியாக்கி கிருபைக்குள்ளாக நம்மை அந்த தெய்வீக நீதிக்குள்ளே கொண்டு வந்து விடுகிறார். நியாயப்பிரமாணத்தின் நீதி அல்ல, கிரியைகளினால் மாத்திரம் உண்டாகுகின்ற நீதி அல்ல, விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியையும் கொண்டு அப்புறம் அன்பின் சட்டத்திட்டங்களுக்குள்ளே ஓசியாவில் கொண்டு வர, அன்பின் சட்டத்திட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து அவரே நமக்கு நீதியை கொடுக்கிற நீதியை நான் வருஷிக்க பண்ண மட்டும். அப்போ நீதியை அவர் என்ன பண்ணுறாருன்னா நமக்கு அருளுகிறார். அதனால வேதத்தை நாம் தேடும் பொழுது நம்மளால் ஓரளவுக்கு தான் நம்ம தேவனிடத்தில் போக முடியும். மீதி அவர் கொடுக்கிறார், அந்த வாக்கு தத்துவத்தை நமக்கு கொடுக்கிறார், கொடுத்துட்டு தூக்கு நூலே வைக்கிறார். ஆகையினால தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் தேவனுடைய உறவுக்குள்ளே வைத்து அந்த ஐக்கியத்துக்குள்ளே இருக்க வேண்டும் என்றால் அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்க. அவர் மகிமையின் மேல் மகிமை அடையும்படிக்கு நம்மை அழைத்து அந்த மகிமையின் சாயலுக்குள் நம்மை கொண்டு வருகிறார். அப்போ பாருங்க, அந்த இடத்துல சொல்றாரு, பொய் என்னும் அடைக்கலத்தை. நிறைய பேர் பொய் சொல்லிட்டு தங்களை அடைக்கலமா வச்சுக்கிறாங்க. பாருங்க, பொய் சொல்லி அந்தந்த சூழ்நிலையில தப்பித்து கொள்ளுவார்கள். அந்த பொய் என்ற அடைக்கலத்துக்குள்ள மறைஞ்சு 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 வாழ்வாங்க. அப்பதான் தூக்கு நூல் வரும். நல்ல கவனமா இருக்கணும். அதனால தான் அவர் என்ன சொல்றாரு மலை பிரசங்கத்துல, அந்த மத்தேயுல சொல்லும் போது சொல்றாரு, நீங்க உள்ளதை உள்ளது என்று சொல்லுங்க, இல்லதை இல்லது என்று சொல்லுங்க, மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க உண்மை சொல்லி உங்களை ஏத்துக்கலன்னு வைங்க, அப்போ அது அவங்க உண்மை இல்லைன்னு அர்த்தம். அதனால நீங்க எப்பவுமே உண்மையுள்ளவர்களா இருங்க. இருக்கிறது இருக்கிறபடி சொல்லுங்க, இல்லாதது இல்லாததுன்னே சொல்லுங்க, பரவாயில்ல. மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அதனால தான் அவர் அவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய வழி சத்தியம் ஜீவன் என்பது விலையேற பெற்ற பொக்கிஷம். பொய் என்னும் அடைக்கலம் இருக்கிற அந்த பொய்க்குள்ள அடைக்கலமா உட்கார்ந்துருக்கிறாங்க பாருங்க நிறைய பேர். பொய் சொல்லி அதெல்லாம் என்ன பண்ணிடுறாருன்னா கல்மழை அழித்து விடும்,
மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அழிச்சிடும், தூக்கிட்டு போயிடும். அதனால்தான் அவர் என்ன சொல்ற, ஏசாயா 26:2 சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறங்க. அப்போ இந்த இந்த எந்த ஜாதி, இந்த ஜாதி எந்த ஜாதி? நீதியுள்ள ஜாதி. இவங்க சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுகிற, சத்தியம் என்பது தேவனுடைய நாமம், பிதாவாகிய தேவன் சத்தியம், குமாரனாகிய இயேசு சத்தியம், சத்திய ஆவியாக்கிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒருவர் உண்டு. இந்த சத்திய தேவன் அவருடைய நாமத்துக்குள்ளே பிரவேசிக்க நீ நீதியுள்ள ஜாதியா இருந்தா தான் முடியும். அப்படிப்பட்ட நீதியுள்ள ஜாதியா வந்தினா தான் வாசல் திறக்கும். அதான் அவர் நீதிக்கு உண்டான தீர்ப்பு. கடைசி அவர் வசனத்தை வாசித்து நான் முடிக்கின்றேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 18வது வசனம். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாகும். அதனால தீர்ப்பு என்பது ஒன்று உண்டு. அது நல்லா புரிந்து கொள்ளணும். அப்போ நீதிக்கு ஏதுவான ஒரு தீர்ப்பு நமக்கு ஒன்று உண்டு. அந்த நீதி உள்ள ஜாதி என்றால் தான் அந்த தீர்ப்புக்குள்ளே நான் நீதிக்கு பிரவேசிக்க முடியும். அது நித்திய நீதியை நமக்கு கொடுக்கும். இந்த நித்திய நீதிக்குள்ளே நாம் பிரவேசிப்பதற்கு தான் வழி இயேசு வைத்தார். எப்படி ஆதாமுக்குள்ளே ஒருவனுடைய மீறுதலினாலே பாவம் ஆண்டு கொண்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே நீதி உண்டாக்கப்பட்டது. இந்த நீதிக்குள்ளே வந்த நாம் இந்த சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதியாக மாற வேண்டும். இந்த நாமத்துக்குள்ளே பிரவேசிக்கின்ற நீதியுள்ள ஜாதியாக இருக்கும் பொழுது வாசல்கள் திறக்கப்படும். அப்பொழுதுதான் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாக்கப்பட்டது. அந்த தீர்ப்புக்குள்ளே நாம் பிரவேசிக்கின்றோம். இந்த நீதியாகிய தீர்ப்பு நாம் கண்டடையத்தக்கதாக, நமக்கு உண்டாகத்தக்கதாக இயேசு வைத்த வழிக்குள்ளே, அந்த சத்தியத்துக்குள்ளே, அந்த ஜீவனுக்குள்ளே நாம் பிரவேசிப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்து நமக்குள்ளே நிலைத்திருக்கும், நாம் அவருக்குள் நிலைத்திருக்கும். இவைகளில் இந்த வசனங்கள் நாம் கை கொள்ளப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய சம்பூர்ண வழி நடத்துதல் நமக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுவதற்கும் நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போமாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போமா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரலோக பிதாவாகிய தேவனே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிலைவரப்படுவதற்கு, உம்முடைய நீதியின் தன்மைகளை நாங்கள் அனுபவிப்பதற்கு, தேவ நீதி எங்களிலே நிலைத்திருக்கும்படிக்கும், எங்களுடைய சுய நீதிகளெல்லாம் அளிக்கப்படும்படிக்கும் இந்த வேத வாக்கியங்களுக்கு எங்களை கீழ்ப்படுத்துகிறோம். இந்த வேத வாக்கியங்கள் எங்களுக்குள்ளே ஜீவனையும் நீதிக்கு ஏதுவான உம்முடைய நாமத்தின் மகிமையின் ஐஸ்வர்யங்களுக்குள்ளேயும் நாங்கள் பிரவேசித்து அந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கத்தக்கதாக சரணடைகிறோம். இந்த வசனம் எங்களை செயல்படுத்துவதாக, இயங்க வைப்பதாக, எங்களுக்குள்ளாக உம்முடைய நீதியை நிறைவேற்றும்படிக்கு ஒரு வைராக்கியம் உண்டாகட்டும். எங்களுடைய அவயவங்கள் அத்தனையும் நீதிக்குரிய ஆயுதங்களாக சிறைப்படுத்தும். எல்லா துதிகான மகிமையும் ஆவியானுடைய வழி நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்து உமக்கே ஏறெடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் வாழ்கின்றதான இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மக்களை நாம் பார்க்கின்றோம். பலதரப்பட்ட சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கின்றோம். ஒரு சாரார் நல்ல செழிப்புடன் வாழ்கிறதையும், ஒரு சாரார் கொஞ்சம் தாழ்மையான அல்லது கடினமான சூழ்நிலையில் வாழ்கிறதையும் நாம் பார்க்கின்றோம். கடினமாக உழைக்கின்றவன் அல்லது தாழ்வாக இருக்கக்கூடியவன் செழிப்பாக இருக்கக்கூடியவனை பார்த்து அவன் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான், நல்ல செழிப்பாக இருக்கிறான், பணக்காரனாக இருக்கிறான் அப்படின்லாம் சொல்லுகிறதையும் நாம் பார்ப்போம்.
அதே நேரத்தில் செழிப்பாக இருக்கிறவனை பார்த்து அல்லது பணக்காரனை பார்த்து நாம் கேள்வி கேட்போம் என்று சொன்னால், என்ன பணம் இருந்தால் என்னங்க பிரயோஜனம்? ஆசீர்வாதம்னு நான் நினைக்கிறோம். ஆனால் அந்த பாவத்தில் இருக்கிற மனுஷன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறான் பாருங்க. எங்களுக்கு அந்த நிம்மதி கூட இல்லையே அப்படின்னு சொல்லுகிறதையும் பார்ப்போம். இப்போது உலகத்தில் ஒவ்வொரு மனிதனிடத்தில் நாம் அப்ரோச் பண்ணும்பொழுது அவரவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய தன்மைகளை தாங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கின்றதான தன்மைகளை அவர்கள் பேசுகிறதை விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஆனால் தெய்வத்தினுடைய பிள்ளைகளும் இப்படி தான் பேசுகிறார்கள் என்று நினைக்கும் பொழுது கொஞ்சம் வேதனையாக இருக்கிறது. எனக்கு பணம் இல்லையே, எனக்கு சொத்து இல்லையே, எனக்கு சுதந்திரம் இல்லையே அப்படின்னு சொல்லுகிறதான காரியம். ஆனால் தெய்வத்தை உண்மையாக விசுவாசிக்கின்றதான யாராயிருந்தாலும், சாதாரண விசுவாசியில் இருந்து நல்ல செழிப்பான ஊழியர்கள் அல்லது விசுவாசிகள் மத்தியில் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, நாங்கள் நன்றாக இருக்கிறோம், நாங்கள் செழிப்பாக இருக்கிறோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், அவருடைய கிருபை என்னை நடத்துகிறது அப்படின்னு சொல்லுகின்றதான அனுபவத்தை உடையவர்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இல்லை எங்களுக்கு ஒன்றும் இல்லை, இருந்தாலும் ஒன்றும் இல்லை, இல்லைன்ற பட்சத்தில் எங்களுக்கு அதிகமாக வந்தாலும் ஒன்றும் இல்லை அப்படின்லாம் மாற்றி மாற்றிலாம் பேசிட்டு கொண்டு இருக்கக்கூடாது. ஏன் இதை முன்னெச்சரிக்கையாகவே நான் இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கொண்டு வருகிறேன் என்றால், கர்த்தராலே ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறான் என்று சொன்னால் அவன் எப்பொழுதுமே தெய்வத்திற்குள்ளாக மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நடத்துகின்றவனாக இருக்கிறான் என்பதில் சந்தேகம் இல்லை. அவனுடைய ஆத்துமா சந்தோஷத்தினாலும் அவனுடைய ஆவி சமாதானத்தினாலும் அவனுடைய சரீரத்தினுடைய தன்மைகள் எல்லாம் ஒரு நீதி நிறைந்ததான மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையில் எப்பொழுதும் காணப்படுகின்றதாக இருக்கும். அதுதான் வேதம் நமக்கு சுட்டி காட்டுகின்றதான தன்மைகள். இப்போ இந்த கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதில் 3வது அதிகாரம் 6 முதல் 9 வசனங்கள் வரையாக நான் வாசிக்கப் போகின்றேன். அதில் எப்படி ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, அந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து வருகிறது, அதை நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்வது என்பதை குறித்ததான இந்த ஆசீர்வாதத்தினுடைய தன்மைகள், அதாவது பழைய ஏற்பாட்டிலே இந்த ஆசீர்வாதங்கள் எப்படியாக தெய்வம் ஜனங்களுக்கு கொடுத்தார், புதிய ஏற்பாட்டிலே அந்த ஆசீர்வாதங்கள் எப்படி புதிய ஏற்பாட்டிலே வாழ்கின்றதான ஜனங்களுக்கு புது உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதங்களாக அவைகள் கொடுக்கப்பட்டன. இந்த புதிய உடன்படிக்கையிலே வாழ்கின்றதான பொழுது இந்த ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கின்றதான நேரத்தில் நித்தியத்திற்குள்ளாக பிரவேசிக்கின்றதான நித்திய வாழ்க்கைக்குள்ளாக நாம் போகும்பொழுது அங்கே கிடைக்கக்கூடியதான அந்த ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், அந்த 3 ஆசீர்வாதங்களும் எப்படி நமக்கு உள்ளாக வருகிறது, அதை நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், அதை யார் நமக்கு தருகிறார், எப்படி அதை நாம் எடுத்துக்கொள்வது, நம்முடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணுவது, அப்படி என்பதையெல்லாம் சுருக்கமாக இந்த நாட்களில் கவனிக்க போகின்றோம். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆசீர்வாதமான செய்தியாச்சே, நல்லா கவனமாக இருக்கணும். ஓகே, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புற ஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆமென். அப்போ இந்த வசனங்களிலேயே இந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, யார் இடத்திலிருந்து வருகிறது, அது யார் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை தெளிவாக இந்த ஆக்கியோன் நமக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த 7வது வசனத்தில், ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ, அது ரொம்ப முக்கியமான, விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ
அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அப்போ ஒருவனிடத்துல இந்த விசுவாசம் என்பது இல்லை என்று சொன்னா அவனிடத்துல ஆசீர்வாதம் இல்லை. அந்த விசுவாசத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ளுகின்றதான ஒரு வாழ்க்கை தான் அந்த ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுதே நம்முடைய நினைவுகளுக்கு வருவது நம் ஜனங்கள் பேசுகின்றதான காரியங்கள், நம்முடைய ஊழியர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்ததான காரியங்கள், சில ஊழியர்கள் தவறுதலாக புரிந்து கொண்டதான ஒரு காரியமும் கூட, பொருளாதார ஆசீர்வாதம் என்று சொன்னாலே அது தவறு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்று நாம் சொல்லும் பொழுது அந்த இடத்துல 3 விதமான ஆசீர்வாதங்கள் அவருக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. சரீரத்துக்குரியதான ஆசீர்வாதம், பொருளுக்குரியதான ஆசீர்வாதம், பரத்திற்குரியதான ஆசீர்வாதம். அப்போ இந்த 3 ஆசீர்வாதங்களும் அந்த விசுவாசத்திலே அவர் சுதந்திரித்துக் கொள்கிறார் என்பதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆபிரகாமுக்கு பொருள் இல்லையா? சொத்து இல்லையா? பணம் இல்லையா? பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு அவர் அங்க பலுகி பெருகி கொண்டிருந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோமே. அப்படி என்றால் அது பொருளாதார ஆசீர்வாதம் இல்லையா? சரீரத்தினுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது 100 வயதில பிள்ளை பெற்றார் என்று சொல்லி பார்க்கிறோமே. அந்த நாட்களில 100 வயது என்பது பெரிதான காரியம் அல்ல அப்படின்னு நீங்க சொல்லலாம். அது 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 கிடையாது. வேதம் என்ன சொல்லுகிறது அங்க? அவருடைய கற்பம் செத்து போயிருந்ததான இந்த நாட்கள், பலவீனப்பட்டு இருந்ததான நாட்கள். சும்மா எதையோ ஒன்று பிடித்துக்கொண்டு எதையோ ஒன்று பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. செத்து போயிடுச்சு அப்படின்னா சரீரத்தினுடைய ஆசீர்வாதம், சரீரத்தை தேவன் பலப்படுத்தினதினாலே அந்த ஆசீர்வாதத்தை அவர் பெறுகிறார். பிள்ளை பேற்று அவருக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் சொல்றாரு சரீரத்தினுடைய ஆசீர்வாதம். பரத்திற்குரியதான ஆசீர்வாதம் என்று சொல்வது தெய்வத்தை அவர் முழுமையாக விசுவாசித்தபடியினாலே, தெய்வத்தை நம்பினபடினாலே, உலகத்தினுடைய சம்பத்துகள், உலகத்தினுடைய உறவுகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவர் வெளியே வான்னு சொன்னாரே, அதன் நிமித்தமாக வந்ததின் நிமித்தமாக அவர் அந்த ஆசீர்வாதங்களை பெறுகின்றவராக இருக்கிறார். அதனால நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்றதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற நம்முடைய சொத்து சுத்தங்களை விட்டுணுமா, நம்முடைய பிள்ளைகளை விட்டுணுமா, நம்முடைய குடும்பத்தை விட்டுட்டு வந்துடணுமா, அந்த அந்த எண்ணத்தில் அது அந்த வார்த்தைகள் இல்லை. அவர் சொன்னதான காரியம் என்ன? அந்த பழைய வாழ்க்கையினுடைய தன்மைகள், அந்த மூதாதியர்கள் வாழ்ந்து கொண்டிருந்ததான அந்த வாழ்க்கையினுடைய தன்மையை விட்டுட்டு வெளியே வா. ஆபிரகாமை அழைத்த பொழுது அவங்க அப்பா கூட வரலையா? அவருடைய தம்பி கூட வரலையா? யோசித்து பார்க்கணும். அப்போ இந்த இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்படி நமக்கு கிடைக்க இருக்கிறது என்று சொன்னால் 8வது வசனத்திலே பார்க்கிறோம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு. வேதம் முன்னாக கண்டு என்று சொன்னால் இந்த வேதம் நமக்கு கிடைக்கின்றதான நாட்களுக்கு முன்பாகவே ஆபிரகாமினிடத்தில் தேவன் பேசினார். அந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட வேண்டியதான ஆசீர்வாதத்தை நித்தியத்திலேயே தேவன் தீர்மானிக்கின்றார். எல்லாருக்கும் தான் அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. யார் யார் எப்படி சுதந்திரித்துக் கொள்கிறார்கள், யார் யார் எப்படி பெற்றுக்கொள்கிறார்கள், யார் யார் எப்படி விசுவாசித்து அதை அனுபவிக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். அப்போ வேதம் முன்னாக கண்டு அடுத்து சொல்றார் பாருங்க, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அப்போ சுவிசேஷம் என்பதே ஒரு ஆசீர்வாதம். சுவிசேஷம் அறிவிப்பது என்பதே ஒரு ஆசீர்வாதம். அந்த சுவிசேஷத்தை கேட்கக்கூடியவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அதுதான் இந்த இடத்துல அவர் சொல்லிக் கொண்டு வருகின்றதான ரகசியங்கள். அது அப்படியே ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம அதை அந்த ஒரு வசனத்தில் பேசலாம். அவ்வளோ காரியங்கள் அந்த ஆண்டவர் அந்த இடத்துல வைக்கிறார். அப்போ 9ல் அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இப்போ இன்னைக்கு கூட ஆபிரகாமுடனே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று சொன்னா என்னது? அவர் செத்து எத்தனையோ ஆயிரங்கள் முடிஞ்சு வச்சுச்சு. அவர் சந்ததி எல்லாம் பலுகி பெருகி வானத்து நட்சத்திரங்களை போல பூமியின் மலனத்தினாக பெருகி இருக்கிறது. ஆனாலும் அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு? விசுவாசம் மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்போ நமக்கு விசுவாசம் இருந்தால் ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைத்ததோ அத்தனை ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும்.
இப்போ நீங்கள் அடுத்தது ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழும்புகிறது. இப்படி விசுவாசித்தால் தான் இதெல்லாம் கிடைக்குமா? உலகத்தானுக்கு எல்லாம் பணம் இருக்குது, சொத்து இருக்குது, சுதந்திரம் இருக்குது, ஆசீர்வாதமா இருக்கிறானே அப்படின்னு சொல்றீங்க. வெறும் பொருளுக்குரியதான ஆசீர்வாதத்தில் அவர்கள் பலுகி பெருகி இருக்கலாம். அவர் எண்ணங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க அவர்கிட்ட போய் தனிமையா கேட்டு பாருங்க. என்னங்க இவ்வளோ பெரிய சொத்து சுதந்திரம் இருந்து கூட என்னங்க பிரயோஜனம்? ஒரு சந்தோஷம் இல்ல, ஒரு சமாதானம் இல்ல. சொல்றாங்களா இல்லையா? கேள்விப்பட்டு இருக்கிறோமா இல்லையா? அது அல்ல. அந்த அது அது அந்த அந்த ஆசீர்வாதம் அது மட்டுமல்ல. 3 விதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றன என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்வது அவசியம். சரி, அப்போ அப்படின்னா இந்த இந்த ஆசீர்வாதங்கள், இந்த தன்மைகள், இந்த ஆசீர்வாதத்தினுடைய சூழ்நிலைகள், இத கொஞ்சம் சுருக்கமா கடகடன்னு கொஞ்சம் பார்த்துருவோம். சரிங்களா? ஆசீர்வாதங்கள் அப்படின்ற டைட்டில் போட்டுட்டு எழுதுங்க. 3 விதமான ஆசீர்வாதங்கள். 1 பழைய ஏற்பாட்டின் ஆசீர்வாதங்கள், 2வது புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதங்கள், 3வது நித்திய ஆசீர்வாதங்கள். ஒவ்வொன்றுக்கும் நிறைய வசனங்கள் உண்டு. ஆனா உங்களுக்கு நேரம் குறுகினபடினாலே ஒவ்வொரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வருவேன். சரிங்களா? ஆனா நான் சொல்ற ஒவ்வொரு டைட்டில்லையும் பல வசனங்கள் அடங்கி இருக்கிறது. நம்ம ஷார்ட்மன், அதாவது சுருக்கமான செய்திகளை நாம் பார்க்கும்போது வேண்டுமானால் திரும்ப அவைகளை நாம் பார்க்கலாம். ஓகே, பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிலே 3 விதமான ஆசீர்வாதங்கள் மறைந்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதங்கள் உலக ஆசீர்வாதங்கள் என்றும், கண்களால் காணக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்றும், சரீர ஆசீர்வாதங்கள் என்றும் இவைகளை அழைக்கலாம். 3 விதமான ஆசீர்வாதங்கள். சொல்லுங்க. உலக ஆசீர்வாதங்கள் என்றும், கண்களால் காணக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்றும், சரீர ஆசீர்வாதங்கள் என்றும் 3ஆக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் 49வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 49:25. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்தில் 3 விதமான ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை பாருங்க. 2வது பகுதியில் அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், உயர வானங்களிலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்கள். 2வது கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், ஆழத்திலிருந்து வருகின்றதான ஆசீர்வாதங்கள். உயரத்தில் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றதான ஆசீர்வாதம், கீழே பூமிக்குள்ளாக இருந்து வெளிவருகின்றதான ஆசீர்வாதம். 3வது ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும். அப்ப இந்த ஸ்தனங்களும் அப்படின்னு சொல்வது ஜீவன்கள் உடையதான ஒரு பகுதி. ஜீவன்கள் உடையதான கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 3 விதமான ஆசீர்வாதங்கள், உலக ஆசீர்வாதங்கள், கண்களால் காணக்கூடிய ஆசீர்வாதங்கள், சரீரத்தின் ஆசீர்வாதங்கள், இந்த 3ஐயும் தேவன் வானத்திலிருந்தும் பூமிக்கு அடியிலிருந்தும் கர்ப்பத்திலிருந்தும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகின்றார். எனவே இந்த ஜீவன்களுடைய கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக இப்பொழுது நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நல்லா இதை ஞாபகத்தில் வச்சுங்க. பழைய ஏற்பாட்டின் ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதங்கள். இப்போ அந்த 3 ஆசீர்வாதத்தை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணணும். கண்களால் காணக்கூடியதான ஆசீர்வாதம்,
சரீர பிரகாரமாக நமக்கு கிடைக்கக்கூடியதான ஆசீர்வாதங்கள், சரீரத்தினுடைய ஆசீர்வாதங்கள். இந்த 3 ஆசீர்வாதங்களுக்காக இப்பொழுது நாம் ஜெபிக்க போறோம். அதாவது ஜீவன்களுடைய கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். அநேக இடங்களிலே ஜனங்கள் சரீரத்தினாலே வேதனைப்படுவதும், பிள்ளை பேற்றினாலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதும், பெற்றெடுத்த பிள்ளைகள் சரியானபடிக்கு வளர்க்க வேண்டும் என்ற வாஞ்சியோடும், வளர்கின்றதான பிள்ளைகள் கர்த்தருக்கு ஏற்ற அந்த பயத்திலே வளரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதும், இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் போய்கொண்டு இருக்கும் பொழுது, இவைகள் எல்லாமே ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த மனிதன் இந்த ஆசீர்வாதங்களினாலே நிரம்ப முடியாது. எனவே இந்த பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதங்களாக இவைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் இவைகள் இக்காலத்திற்கும் பொருந்துகின்றதாக இருக்கின்றபடியினாலே இந்த 3 ஆசீர்வாதங்களை நினைத்து நாம் ஜெபிக்கலாமா? ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள பரலோக தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே இப்பொழுது சொல்லப்பட்டதான இந்த பழைய ஏற்பாட்டினுடைய ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதத்தை குறித்தும், கண்களால் காணக்கூடியதான ஆசீர்வாதத்தை குறித்தும், சரீர பிரகாரமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதான ஆசீர்வாதத்தை குறித்தும் எங்களுக்கு நீ சொல்லிக் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இவைகள் வானத்திலிருந்து இறங்குகின்றதாகவும் பூமியின் அடியிலிருந்து வெளியே வருகின்றதாகவும் எங்களுடைய கர்ப்ப பிறப்புகளை ஆசீர்வதிக்கின்றதான ஆசீர்வாதங்களாக இருக்கின்றபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வசனங்களை நாங்கள் விசுவாசித்து எங்களுக்குள்ளாக நாங்கள் கொண்டு வருகிறோம். எங்கள் சந்ததிகளுக்கு நாங்கள் அனுப்புகிறோம். எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 2வது பகுதிக்கு நாம் செல்லலாம். புதிய ஏற்பாட்டினுடைய ஆசீர்வாதங்கள். இந்த புதிய ஏற்பாட்டினுடைய ஆசீர்வாதங்கள் என்று சொல்லும் பொழுது அதிலேயும் 3 விதமான ஆசீர்வாதங்கள் மறைந்திருக்கின்றன. ஒன்று ஆவிக்குரியதான ஆசீர்வாதங்கள் என்றும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்றும், கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய உன்னதங்களிலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்றும். நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரியதான ஆசீர்வாதங்கள். 2வது கிறிஸ்துவுக்குள் பிதாவினுடைய உன்னதங்களிலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்றும். 3வது கண்களால் காணக்கூடியது அல்ல, உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய உள்ளான ஆசீர்வாதங்களாக அவைகள் இருக்கின்றன. 3வது ஆசீர்வாதம். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது உலக ஆசீர்வாதங்கள் என்று பார்த்தோம், கண்களால் காணக்கூடியதான ஆசீர்வாதங்கள் என்று பார்த்தோம், சரீர ஆசீர்வாதங்கள் என்று பார்த்தோம். ஆனால் இங்கே பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டினுடைய ஆசீர்வாதங்கள் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக அவைகள் சொல்லப்படுகிறது. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அல்ல, அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டினுடைய ஆசீர்வாதங்கள் என்ன? அது ஆவிக்குரியதான ஆசீர்வாதங்கள். ஆவிக்குரியதான ஆசீர்வாதங்களில் உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் உள்ளே வராதா என்ன? வரும், ஆனால் அது பிரதானமானது அல்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம், உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ இந்த ஆவிக்குரியதான ஆசீர்வாதங்களை நீங்கள் தேடும் பொழுது உலகத்தினுடைய ஆசீர்வாதம் உள்ளே இருக்கும், வந்துடும். அது மறைந்து இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்க தேட வேண்டியதான ஆசீர்வாதம் என்ன? ஆவிக்குரியதான ஆசீர்வாதம். தெய்வத்தை நம்பி, தெய்வத்தை விசுவாசித்து தெய்வத்தோடு கூட இணைந்து வாழ்கின்றதான அந்த வாழ்க்கை. 2வது பாருங்க, ரொம்ப சூப்பரான ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள். அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் மறைந்து வாழ்கின்றதான ஒரு அனுபவம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒளிந்து கொள்ளுகின்றதான அனுபவம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கக்கூடியதான அனுபவம். கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய உன்னதங்களிலே பிதா வீற்றிருக்கின்றதான அந்த இடத்திலிருந்து, உன்னதத்திலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆசீர்வாதங்களாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்ப அந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து வருகிறது? வானத்திலிருந்து அல்ல, உன்னதங்களில் இருந்து, வானத்திற்கு மேலாக இருக்கின்றதான உன்னதங்களில் இருந்து, அந்த பரலோகங்களில் இருந்து
பிதாவினுடைய ஸ்தலத்தில் இருந்து, பிதாவினுடைய பொக்கிஷத்தில் இருந்து, அங்கிருந்து வரக்கூடியதான அந்த ஆசீர்வாதம். எவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதம் பாருங்க நீக்கு நமக்கு. இதை நமக்கு தெரியாமல், இதை நம்ம புரிந்து கொள்ளாமல் என்னென்னவோ பாடுபட்டு இருக்கிறோம். தெய்வத்திற்கு கொடுக்க வேண்டியதான காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காம உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கின்றபடினாலேதான் உலக சம்பத்துக்கள் ஏராளமாக இருந்தாலும் அதுல சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நீதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லுகின்றதான அனுபவம். ஆனால் இந்த ஆசீர்வாதங்கள், உன்னதத்தில் இருந்து கிடைக்கக்கூடியதான ஆசீர்வாதங்களை நீ விசுவாசித்தால், இதிலே கிடைக்கக்கூடியதான ஆசீர்வாதம் என்ன? உனக்கு சமாதானம், உனக்கு சந்தோஷம், நீதியினாலே பெருக்குகின்றதான மகிழ்ச்சி. அது எப்பொழுதும் நிரந்தரமானது ஒன்று. ஏனென்றால் இது புதிய ஏற்பாட்டிலே நமக்கு கிடைத்திருக்கின்றதான விலை மதிக்க முடியாததான ஒரு வாழ்க்கை. அதனாலே கிடைக்கக்கூடியதான ஒரு ஆசீர்வாதம். அது யார் மூலமாக கிடைக்கக்கூடியதான ஆசீர்வாதம்? கிறிஸ்துவுக்குள்ளாக கிடைக்கக்கூடியதான ஆசீர்வாதம். கிறிஸ்துவுக்குள்ளாக எங்கிருந்து கிடைக்கிறது? பிதாவினுடைய பொக்கிஷத்திலிருந்து, உன்னதங்களிலிருந்து, அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றதான அந்த சிங்காசனத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியதான அந்த ஆசீர்வாதம். ஆமென். மூன்றாவது ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய கண்களாலே காண முடியாது. என்னங்க, கண்டாதானங்களே விசுவாசிக்க முடியும். கண்டா காண்கிறதினாலே நாம் விசுவாசிக்க முடியாது. அதுக்கு பேர் விசுவாசம் கிடையாது. அதை பார்க்கிறோமே. காணக்கூடாததை பார்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும். காணக்கூடாதவைகளை நாம் இங்கே பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். நாம் நம்முடைய கண்களினாலே இப்ப பார்க்க முடியவில்லை, ஆனால் அவைகள் எனக்கு இருக்கிறது, அது எனக்கு சொந்தமானது, நான் அதை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன் என்று சொல்றீங்க பாருங்க, விசுவாசிக்கிறீங்க பாருங்க, அதுதாங்க அந்த உன்னதத்தினுடைய ஆசீர்வாதம். காணக்கூடாததாக அவைகளை கண்களால் காணக்கூடியது அல்ல, உணர்ந்து, ரொம்ப முக்கியமான வார்த்தை, உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய, எப்படி? உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய உள்ளான ஆசீர்வாதங்கள், வெளியரங்கமான ஆசீர்வாதங்கள் அல்ல. சந்தோஷம் சொன்னனே, சமாதானம் சொன்னனே, அது உள்ள அந்த ஆத்துமாவிலே, அந்த ஆவியிலே, அந்த சரீரத்தில் உள்ளாக அவைகள் புதைந்து இருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் சொல்ல முடியாததான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றதான ஒரு ஆசீர்வாதங்கள், அளவிட முடியாததான ஆசீர்வாதங்கள். கிறிஸ்துவுக்குள்ளாக நான் இருக்கிறேன், எனக்குள்ளாக அவர் இருக்கிறார். உன்னதங்களிலிருந்து அந்த ஆசீர்வாதம் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறது. பிதாவினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்தி கொண்டு இருக்கிறார் என்று நீங்க சொல்றீங்க பாருங்க, அதாங்க உன்னதமான ஆசீர்வாதம். இந்த 3 ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஆசீர்வாதங்கள் தான் நமக்கு புதிய ஜீவனையும், பரிபூரண ஜீவனையும், நித்திய ஜீவனோடு கூட இணைக்கக்கூடியதான ஆசீர்வாதங்களாக சொல்லப்படுகின்றன. இதை நீங்க விசுவாசிக்கணும். இந்த 3 ஆசீர்வாதங்களை, புதிய ஏற்பாட்டினுடைய 3 ஆசீர்வாதங்களை நீங்க விசுவாசித்தீங்கன்னா, இவைகள் நமக்கு புதிய ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், பரிபூர்ண ஜீவனுக்குள்ளாக நம்மை நடத்தக்கூடியதாக இருக்கும், நித்திய ஜீவனை பெற்று அனுபவிக்கக்கூடியதான ஒரு அனுபவத்திற்குள்ளாக, இந்த 3 ஜீவன்களுக்குள்ளாக சம்பந்தப்படுகின்றதான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன், சந்தோஷம், சமாதானம், நீதி, நியாயம், கிருபை போன்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களோடு கூட இவைகள் சம்பந்தப்பட்டவைகளாக இருக்கின்றன. எது? புதிய ஜீவன், பரிபூர்ண ஜீவன், நித்திய ஜீவன். இவைகள் எல்லாமே நம்முடைய சந்தோஷம், நம்முடைய சமாதானம், நம்முடைய நீதி, நம்முடைய நியாயம், நம்முடைய கிருபை போன்ற ஆவிக்குரியதான ஆசீர்வாதங்களோடு கூட சம்பந்தப்படுகின்றவைகளாக இருக்கின்றன. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில்
ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இனிமேல ஆசீர்வதிக்க போறார்ல. இனி எப்போ நம்மளை ஆசீர்வதிக்க போறாருன்னு சொல்றதுக்கு இல்ல. அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாராம்? ஆசீர்வதித்திருக்கிறார். முடிச்சிட்டாரு. ஆசீர்வாதங்கள் இப்ப எல்லாம் நமக்கு காத்துன்னு இருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்களை பெறணும் அப்படின்னா நீங்க தான் முயற்சி எடுக்கணும், நீங்க தான் விசுவாசிக்கணும். அதனால தான் இந்த எபேசியர் எல்லா ஆராதனையிலும் எல்லாருடைய செய்திகளிலும் இந்த எபேசியரை தொடாம கொலோசியரை தொடாம போறதே கிடையாது, ஒரு சில நேரங்களை தவிர. இதுல பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, எபேசியர்ல நம்முடைய அந்த அந்த எபேசியர் 5 அதிகாரங்களை நீங்க எடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையான வார்த்தைகள். ரொம்ப அதாவது எப்படி ஒவ்வொரு அதிகாரத்தையும் லிங்க் பண்ணிட்டே வந்து நித்தியத்தில் கொண்டு போய் நிறுத்துவார் அவர். அந்த நித்தியத்துக்கு கொண்டு போகும்போது அந்த விசுவாசத்தினுடைய தன்மைகள், அந்த பிதாவினுடைய மகத்துவங்கள், இயேசு கிறிஸ்துனுடைய தன்மைகள், ஆவியானவருடைய வெளியேறப்பட்டதான காரியங்கள் எல்லாம் அதுல அப்படியே உள்ள அடக்கி வைத்திருக்கின்றதான ரகசியங்களை தான் சொல்றாரு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். முதல்ல ஸ்தோத்திரம் போட்டுறாரு. அவன் தான் சொல்றாரு பாரு, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். யாரு? பிதாவானவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். யார் மூலமாக? கிறிஸ்து மூலமாக. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள் அப்படின் போது அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைக்கின்றதான பிதாவினுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஆமென். அதை நீங்கள் விசுவாசிங்க. அப்போ இந்த இரண்டாவது காரியத்திற்காக நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? ஆவிக்குரியதான ஆசீர்வாதங்களுக்காக, கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய உன்னதங்களிலே ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆசீர்வாதங்களுக்காக, கண்களால் காணக்கூடாததான அந்த ஆசீர்வாதங்களை நாம் உணர்ந்து அனுபவிக்கக்கூடியதான உள்ளான ஆசீர்வாதங்களாக இந்த 3 ஆசீர்வாதங்களை நான் பெற்று இந்த உலகத்தில் வாழ வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணும் எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த இரண்டாவது பகுதியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டினுடைய ஆசீர்வாதம் எவ்வளவு மேன்மைகளை தருகிறதோ அதை காட்டிலும் புதிய ஏற்பாட்டினுடைய ஆசீர்வாதங்கள் அதிக அதிக மேன்மைகளை தரக்கூடியதான ஆசீர்வாதங்களாக எங்களுக்கு நீர் இப்பொழுது சொல்லிக் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவே, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீர் எங்களை ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். பழைய உடன்படிக்கையில ஆபிரகாமுக்குள்ளாக நீர் எங்களை ஆசீர்வதித்ததற்காகவும் ஸ்தோத்திரம். எனவே இந்த நேரத்தில் ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னதங்களிலே நீர் ஆசீர்வதித்ததான அந்த ஆசீர்வாதத்தை, சகல ஆசீர்வாதத்தையும் நீர் எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்திற்குள்ளாக எங்களை சிறைப்படுத்துகிறோம். உம்முடைய பலத்த கரம் எங்களை தொடர்ந்து ஆளுகை செய்வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே, ஆமென். சரி, இப்போ 2 ஆசீர்வாதங்களை நாம் பார்த்து முடிச்சோம். 3வது ஆசீர்வாதத்திற்குள்ளாக நாம் போகலாமா? 3வது ஆசீர்வாதம் நித்திய ஆசீர்வாதங்கள். நித்திய ஆசீர்வாதங்கள். இந்த நித்திய ஆசீர்வாதங்கள் என்று சொல்லுவது அதுவும் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இருக்கின்றன. அதில் அந்த 3 பகுதிகளை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்றேன். முதலாவதாக நித்திய உலக ஆசீர்வாதங்கள் என்றும். இந்த பூமிக்குரியதான ஆசீர்வாதமே இல்லை. பழைய ஏற்பாட்டினுடைய காரியமும் புதிய ஏற்பாட்டினுடைய தன்மைகளும் எப்படி இந்த பூமிக்குரியதான ஆசீர்வாதங்களோடு கூட இணைந்து ஆவிக்குரியதான ஆசீர்வாதங்களை நமக்கு இணைத்து தந்ததோ அதுபோல இது அல்ல. இது நித்தியத்திற்கு உரியதான ஆசீர்வாதம். இது நிரந்தரமான ஆசீர்வாதம். நித்தியமாக நம்மோடு கூட இருக்கக்கூடியதான ஆசீர்வாதம். அதனால தான் அவர் சொல்றாரு நித்திய உலக ஆசீர்வாதங்கள் என்றும். இரண்டாவது, அழிவில்லாத சாயலின் ஆசீர்வாதங்கள் என்றும். அழிவில்லாத சாயல். பூமிக்குரியது எல்லாம் அழிந்து போகும், ஆனால் நித்தியத்திற்குரியதோ அழிந்து போகாது. அப்போ அழிவில்லாத சாயலின் ஆசீர்வாதங்கள் என்றும். மூன்றாவது,
காணப்படாதவைகளின் ஆசீர்வாதங்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. காணப்படாதவைகளின் ஆசீர்வாதங்கள். பரலோகத்தை பார்த்திருக்கிறோமா? இல்ல. இயேசு கிறிஸ்துவை பார்த்திருக்கிறோமா? இல்ல. அவருடைய சிங்காசனங்களை பார்த்திருக்கிறோமா? இல்ல. பரலோகத்திலே வாசம் செய்து கொண்டு இருக்கின்றதான குடும்பங்களை பார்த்திருக்கிறோமா? இல்ல. எல்லாமே இல்லை இல்லைன்னு வரும்பொழுது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல நாம் இப்பொழுது காணக்கூடியவர்களாக மாற வேண்டும். பரலோகத்தை எப்படி அனுபவிப்பது? அது பரலோகத்தினுடைய தன்மையை நாம் பார்க்கல, ஆனா அனுபவிக்க முடியுமா? உணர முடியுமா? முடியும். எப்படி? அது விசுவாசத்தினால். இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க முடியுமா? இப்ப முடியாது, ஆனால் தரிசிக்க முடியும். அவரை காண முடியும். அவரோடு கூட வாழ முடியும். இப்போ நமக்குள்ளாக இருக்கிறார், நான் அதை உணர்றேன், அதை அனுபவிக்கிறேன். ஆனால் அவரோடு கூட எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்க போகிறேன் என்ற அந்த உணர்வு, அந்த உணர்ச்சி, அந்த அனுபவம், அதுதான் நித்திய ஆசீர்வாதங்களோடு கூட சம்பந்தப்படுவைகள். இங்கிருந்து நான் போக முடியுமா? பரலோகத்துக்கு போக முடியுமா? போக முடியும். எப்போ? அது நித்தியமான காலத்திற்கு. செத்த உடனே நாம் போயிடுறோம் அப்படின்னு சொல்றது அதெல்லாம் கிடையாது. பரலோகத்திற்கு ஏறினவரும் கிடையாது, இறங்கினவரும் கிடையாது, ஆண்டவர் சொல்றார். அப்போ இந்த ஆசீர்வாதங்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த நித்திய உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களாக அவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது அழிவில்லாத சாயலின் ஆசீர்வாதங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. காணப்படாதவைகளினுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நித்திய ஆசீர்வாதங்கள் என்பது சுருக்கமா நான் சொல்றேன் பாருங்க. இன்னொரு காரியம், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு பின்னதாக புதிய எருசலேமிலே பரிசுத்தவான்களுக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு ஆசீர்வாதம். ஆமென். அவ்வளவு ஷார்ட்டா விளங்கிக் கொள்றேன் பாருங்க. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு பின்னதாக நம்முடைய கணக்குகள் எல்லாம் ஒப்பிச்சுட்டு வெள்ளாடுகளா செம்மறி ஆடுகளா எல்லாம் தீர்மானிக்கப்பட்டு, அதனாலே நாம் தேவனோடு கூட இணையக்கூடியதான ஒரு வாழ்க்கைக்கு நேராக திரும்புகின்றதான அனுபவத்தை பெற்ற பின்பு அந்த இடத்துல அவர் சொல்றாரு, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு பின்னதாக புதிய எருசலேமிலே பரிசுத்தவான்களுக்கு கிடைக்கக்கூடியதான ஆசீர்வாதங்களாக இவைகள் இருக்கின்றன. அதான் நித்திய ஆசீர்வாதம். உலகத்திற்குரியதான ஆசீர்வாதம் அல்ல. அது நித்திய விதமான நித்தியத்தினுடைய தன்மைகளை வெளிப்படுத்துகின்றதான ஆசீர்வாதங்களாக அவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த கால, நிகழ்கால இந்த ரட்சிப்பை நாம் பெற்று, கடந்த கால ரட்சிப்பு, நிகழ்கால ரட்சிப்பை பெற்று, எதிர்கால ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு மட்டுமே இந்த ஆசீர்வாதங்கள் வழங்கப்படும். இப்போ இந்த பூமிக்குரியதான காரியங்களுக்குரிய வாழ்க்கை அல்லது இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்வது. இதான் ரோமர்ல நம்ம பார்த்தோம். 10:9-10. அப்போ அதே போல கடந்த காலத்தினுடைய ரட்சிப்பு அது பெற்று, நிகழ்கால ரட்சிப்புக்குள்ளாக விசுவாசத்தில் நிலைத்து நின்று அதை பெற்று அனுபவித்து, எதிர்கால ரட்சிப்பை, அதாவது நித்தியமான ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்களுக்கு மட்டுமே அந்த உன்னதத்தின் ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகின்றதாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதக்காரன் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. 21வது அதிகாரம் 6வது வசனத்துல, சங்கீதம் 21:6, அவரை நித்திய ஆசீர்வாதங்களுக்குள்ளவராக்குகிறீர், அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். இதுதான் நித்திய ஆசீர்வாதத்தினுடைய மேன்மைகள். அதுதான் சுதந்திரம். அந்த நித்திய ஆசீர்வாதத்தினுடைய தன்மைகள். நம்ம என்ன சொல்லின்னு இருக்கிறோம்னா, பூமிக்குரியதான ஆசீர்வாதங்களையே பேசி 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 ஜனங்களை ஒரு வழி பண்ணிக்கொண்டு இருக்கிறோம். நித்தியத்திற்குரியதான ஆசீர்வாதங்களை பேசுவதற்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறாங்க? எத்தனை பேர் புரிந்து கொள்கிறாங்க? அதை வரப்போகின்றதான ராஜ்யம், அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம், பிதாவினுடைய ராஜ்யம், பரிசுத்த ஆவியானவருடைய ராஜ்யம்,
இதை குறித்து நாம் எவ்வளவு அறிவுடையவர்களாக இருக்கிறோம். நமக்கு அதனால எவ்வளவு ஞானம் நமக்கு கிடைத்திருக்கிறது. நம்ம அதை சொல்லிக் கொடுப்பதே இல்லையே. ஏன் சொல்லிக் கொடுப்பது கிடையாது? உலகத்திற்குரியதான ஆசீர்வாதங்களை சொல்லிக் கொடுத்துட்டே இருந்தால் தான் நாம் ஆசீர்வதிக்கப்படுகின்றவர்களாக இருப்போம். எதனால? உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களினால. நீங்க இதெல்லாம் விட்டுட்டு இந்த நித்தியத்திற்குரியதான ஆசீர்வாதங்களை நீங்க சொல்லித்தாங்க, சொல்லிக் கொடுங்க. நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நீங்க மாறுங்க. நீங்க மாறினீங்கன்னா உலகத்திற்குரியதான ஆசீர்வாதம் தானா வரும்னு சொல்றேன் நானு. வேதமும் அதான் சொல்லுது. வேதம் சொல்லுவது தான் நான் சொல்லின்னு இருக்கிறேன் இப்போ. அப்போ இந்த நித்தியத்திற்குரியதான ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்துல 7 சபைகளை குறித்து தெய்வம் அழகாக சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறார். அந்த சபைகளுக்குள்ளாக வரும்பொழுது, அந்த சபைகளுடைய ரகசியங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டு வரும்பொழுது, இந்த சபை இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்களே, இதுல நீங்க இப்படி மாறணும், இதுல இப்படி மனம் திரும்பணும், இதை நீங்க செய்யணும், இதை நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்து கொண்டு வரும்பொழுது, அதெல்லாம் செய்து கொண்டு நீங்கள் வந்தால் ஜெயம் பெறுகின்றவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் அந்த இடத்துல கிடைக்கும் என்பதை அருமையாக தேவன் அந்த 2-3 அதிகாரங்களில் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதுதாங்க நித்திய ஆசீர்வாதத்தினுடைய சுதந்திரங்கள். அப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்க படிக்கணுமா வேணாவா? அது ஒரு யுத்த புஸ்தகங்க. அது ஒரு அப்படின்னு அப்படியே தான் பேசின்னு இருக்கிறோமே தவிர, அதற்குள்ளாக மறைந்திருக்கின்றதான ரகசியங்களை நாம் அனுபவிப்பதற்கு சத்துருவானவன் நமக்கு இடம் கொடுக்கிறதே கிடையாது. நாம தெய்வத்தினுடைய பக்கமாக நின்று அந்த வார்த்தைகளை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள, அதாவது ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்னென்ன பெறுவார்கள் என்பது அங்க அழகாக சொல்லப்பட்டிருக்க. வெண்வஸ்திரம் தரித்துக் கொள்வார்கள், ஜெயம் பெறுகிறவர்கள் மன்னாவை சாப்பிடுவாங்க. என்ன எவ்வளோ காரியங்கள் அந்த இடத்துல சொல்லி இருக்கிறார் தெரியுங்களா? மிக முக்கியமான அருமையான ரகசியங்கள் 21 ஆசீர்வாதங்கள் அதற்குள்ளாக இருக்கிறது, நித்திய ஆசீர்வாதங்கள். அதை இப்போ நீங்க இந்த நாட்டில் இந்த வாரத்தில் தோண்டி எடுங்க, அதை அனுபவிங்க. சரிங்களா? இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்படி நமக்கு கிடைக்கிறது என்றால், அதற்கு வேதத்திலிருந்து ஒரு ஆதாரமான ஒரு சாட்சியை எடுத்து அதை நாம் இப்பொழுது கவனிக்கப் போகின்றோம். அதற்கு முன்பாக இந்த நித்திய ஆசீர்வாதத்தினுடைய மேன்மைகளுக்காக நாம் ஜெபிக்கலாமா? பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் நாமக்காரராய் இருக்கின்றதான எங்கள் தெய்வமே, ஜீவனுக்கு அதிபதியாக இருக்கிறவரே, மகத்துவமான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்கின்றவரே, இந்த நாளிலே இப்பொழுது 3வது பகுதியாக நாங்கள் பார்த்த இந்த நித்திய ஆசீர்வாதத்தினுடைய தன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அருமையான தந்தை பிதாவானவர் பரலோகத்திலிருந்து, உன்னதத்திலிருந்து எங்களுக்காக கொடுத்து வைத்திருக்கின்றதான இந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், சிறந்தாழ்த்தி வணங்குகிறோம், நமஸ்கரிக்கிறோம் ஐயா. இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக நாங்கள் இந்த உலகத்தில் உம்மை விசுவாசித்து, உம்மை மட்டுமே நாங்கள் பார்த்து, உம்மோடு கூட மட்டுமே நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீதியுள்ள பிதாவே, கிருபை நிறைந்தவரே, இரக்கமுடையவரே, சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் எங்களை ஆட்கொள்ளுகின்றவரே, நித்திய ஆசீர்வாதங்களுக்காக மனதார உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நித்தியமாய் என் இயேசுவோடு கூட வாழக்கூடியதான வாழ்க்கையை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதி கன மகிமை யாவையும் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே ஆவியானவருடைய துணையோடு கூட ஒத்தாசையோடு கூட ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்போ ஆதியாகம புஸ்தகத்தில் 48வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எங்க இந்த ஆசீர்வாதங்கள் எப்படி ஒரு மனிதனுக்குள்ளாக, அந்த சந்ததிகளுக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை
தெய்வத்தை சார்ந்த பிள்ளைகள் மூலமாகவே அவைகளை நாம் இப்பொழுது அறிந்து கொள்ளப் போகின்றோம். அதற்கு நல்ல ஒரு உதாரணம் இந்த ஆதியாகமம் 48வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் இருந்து 20வது வசனம் வரையாக ஒரு அழகான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவம் என்ன அப்படின்னு சுருக்கமாக நான் சொல்லிடுறேன், சரிங்களா? நீங்கள் அந்த வசனத்தை வீட்டில் படிங்க. 48வது அதிகாரம் ஆதியாகமம் 48 9லிருந்து 20 வசனங்கள் வரையாக அது தொடர்ந்து கூட நீங்கள் வாசிக்கலாம். இந்த சம்பவம் அது வரையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஆபிரகாம் இருந்தார், தேவன் அவரை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு வந்தார். ஈசாக்கை ஆபிரகாமை எப்படி தேவன் ஆசீர்வதித்தாரோ அதே போல ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தார். ஈசாக்கு அவர் நிமித்தமாக ஏசா யாக்கோபு வருகிறார்கள். ஏசா வேறொரு பகுதிக்கு போறாரு, யாக்கோபு வேறொரு பகுதியை தெரிந்து கொள்கிறார். இந்த யாக்கோபினுடைய சந்ததிகளை நாம் பார்க்கும் பொழுது இந்த யாக்கோபு 12 ஆண் பிள்ளைகளையும் ஒரு பெண் பிள்ளையும் பெற்றெடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 12 பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாம் கவனித்து கொண்டு வரும்போது 11 பிள்ளைகள் ஆசீர்வதிக்க, அதாவது யாக்கோபோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக அவருடைய தலைமையின் கீழாக அந்த பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் யோசேப்பு இந்த கானான் தேசத்திலிருந்து எகிப்து தேசத்துக்கு போய்விடுகிறார். அடிமையாக அந்த இடத்திற்கு போகிறார். ஆனால் அடிமையாக போனவர் அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டவராக, பிரதம மந்திரியாக அவர் உட்காரக்கூடியவராக இருக்கிறார். ராஜாவுக்கு அடுத்தபடியாக அங்கே அமர்ந்திருக்கிறார். அந்த எகிப்தினுடைய அத்தனை அதிகாரங்களும் இவருக்கு கொடுக்கப்படுகின்றதாக இருக்கிறது. அவர் ஆளுகை செய்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கின்றோம். இப்ப பாருங்க, இந்த எகிப்திற்கு யோசேப்பு போனாரு. எகிப்துக்கு யோசேப்பு அந்த இடத்துக்கு போன பின்பு எகிப்திலே அந்த அடிமை, எகிப்து என்று சொன்னால் அடிமையின் தேசமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கானான் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எகிப்திற்கு போன அந்த யோசேப்பு எகிப்திலே 2 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். மூத்தவன் பெயர் மனாசா, இரண்டாவது இளையவன் பெயர் எப்ராயிம். இந்த 2 பிள்ளைகளை அவர் பெற்றெடுக்கிறார். பெற்றெடுத்த பின்பு அதற்கு பின்னாக யாக்கோபு அந்த 11 சந்ததிகள் பிள்ளைகளும் எங்கே போகிறாங்க? எகிப்துக்கு உள்ளாக போகிறதை நான் பார்க்கணும். சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும், அதனால தான் சுருக்கமாக நான் சொல்லிட்டு வரேன். இப்போ அந்த இடத்துக்கு போகிறாங்க. இங்கே யாக்கோபோடு சேர்ந்த அந்த 70 குடும்பங்கள் அந்த எகிப்து தேசத்திற்குள்ளாக இருக்கிறார்கள். அங்கே போகும்பொழுது இப்போ யாக்கோபுக்கு வயது போய்கொண்டு இருக்கிறது. முதிர்ந்த வயது ஆகுகின்றதான நேரத்தில் கண்கள் மங்கி போகின்றதான ஒரு சூழ்நிலை. அந்த வாழ்க்கையினுடைய முடிவுக்குள்ளாக அவர் வருகின்றபடியினாலே அவர் என்ன சொல்றாருன்னா, யோசேப்புக்கு ஆள் அனுப்பி, எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறாங்க, தேசத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அவர் அரண்மனையில் இருக்காங்க, இவங்க வெளியே இருக்கிறாங்க. இப்போ யாக்கோபு யோசேப்பின் இடத்துல சொல்லி அனுப்புறாரு, அப்பா என்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே கானான் தேசத்தில் பிறந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்போ ஒருவேளை எகிப்துக்கு வந்திருக்கலாம், ஆனால் உன்னுடைய பிள்ளைகள் இந்த அடிமையின் தேசத்திலே பிறந்து விட்டபடியினாலே அவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நான் மாற்ற வேண்டும். அந்த கானான் தேசத்தினுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அடிமையின் தன்மையை விட்டுவிட்டு, அடிமை தேசத்தினுடைய தன்மைகளை விட்டுவிட்டு அவர்களை என்னுடைய சுதந்திரமாக நான் மாற்ற வேண்டும். அதனால என்னுடைய பிள்ளை, மூத்த பிள்ளை ரூபன் சிமியோனை போல உன்னுடைய பிள்ளையை மனாசா எப்ராயிமை நான் என்னுடைய பிள்ளையாக நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை அழைத்து கொண்டு வர சொல்றார். இப்போ யோசேப்பு தன்னுடைய பிள்ளைகளை மனாசாவை எப்ராயிம் அழைத்து கொண்டு யாக்கோபின் இடத்திற்கு வருகிறார். இப்போ நான் யாக்கோபு உட்காந்து நிற்கிறேன் பாருங்க, அது போல அவர் உட்காந்து இருக்கிறார். யாக்கோபு உட்காந்து இருக்கிறாரு. யோசேப்பு தன்னுடைய 2 பிள்ளைகளையும் அழைச்சி கொண்டு வரார். அவர்களுடைய வழக்கத்தின்படி மூத்தவனுக்கு இரட்டத்தனியான ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும். மூத்தவனுடைய ஆசீர்வாதம் வேற, இளையவனுக்கு கிடைக்கக்கூடியதான ஆசீர்வாதம் வேற. அப்போ இந்த 2 பேரையும் யோசேப்பு கொண்டு வருகிறார். யாக்கோபு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். யாக்கோபனுடைய வலது புறத்திற்கு நேராக மூத்தவனை நிறுத்துகிறார், மனாசாவை நிறுத்துகிறார்.
யாக்கோபினுடைய இடது பக்கத்துல இளையவனை எப்ராயிமை யோசேப்பு நிறுத்துகிறார். அதுதான் வழக்கம், அப்படிதான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறார். இப்போ நிறுத்தின உடனே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அப்போ அந்த இடைப்பட்டதான ஒரு நேரத்தில் ஒரு சம்பவம் அங்கே நடக்கிறது. ஒரு ஆசீர்வாதத்தை அந்த யாக்கோபு சொல்லுகிறாரு. அந்த 16வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய ஆசீர்வாதம் முக்கியமானதுதான். ஆனால் அவர் சொல்றாரு பாருங்க, எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களுடைய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரி, பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்றோம். கொண்டு வந்து நிக்க வச்ச உடனே இது ஜெனரலான 2 பேருக்கும் சேர்ந்ததான ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே சொல்லுகிறார். சொல்லிட்டு தான் அடுத்தது பாருங்க, அடுத்த வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு விசேஷத்த வண்ணமாக தேவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகின்றதான ஒரு தன்மையை அதை நான் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்டதான ஒரு சம்பவம் நடக்கிறது. நான் சொன்னேன், யாக்கோபுக்கு வலது புறத்தில் மனசா நிற்கிறாரு, இடது கரத்துக்கு முன்னாக எப்ராம் நிற்கிறாங்க. கரங்களை 2ஐயும் உயர்த்துகிறார் யாக்கோபு. கரங்களை உயர்த்தின பின்பு அந்த கரங்களை இறக்குகின்றார். இறக்கும் பொழுது அவர் மனம் அறிய அவர் சொல்றாரு. அப்படித்தான் வார்த்தைகள் பின்னாடி பார்த்தீங்களா, அப்படி சொல்றார். அப்படியே தன்னுடைய கரங்களை மாற்றி இறக்குகின்றார். வலது புறத்தில் இறங்க வேண்டியதான மூத்தவனுக்கு வர வேண்டியதான ஆசீர்வாதம் எப்ராயிமுக்கு கடந்து போகிறது. இளையவனுக்கு வர வேண்டியதான ஆசீர்வாதம் மூத்தவனுக்கு கடந்து போகிறது. உடனே யோசேப்பு அங்கலாய்க்கிறார். ஐயோ இல்ல ஆண்டவரே, அதாவது அவர் என்ன நினைக்கிறார்னா, உங்களுக்கு கண்ணு தெரியலையே, மங்கி போன ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க, ஆனா நீங்க செய்யறது சரியானது அல்ல, இப்படி அல்ல. மூத்தவன் உங்களுடைய வலது புறத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் வலது கரத்தினுடைய ஆசீர்வாதம் அவன் மீது இறக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுகின்றதான பொழுது, எனக்கு தெரியும், நான் தெரிந்துதான் இந்த காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி அந்த சம்பவத்தை அங்கே சொல்லுகிறார். என்னங்க இதுல பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்படியே புதிய உடன்படிக்கைக்கு கொண்டு வாங்க, இதை அப்படியே எடுத்துட்டு வாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரலோக ராஜ்யத்தை விட்டுட்டு பூமிக்கு வராரு. மனித குமாரனாக வருகிறார். 30 வருடத்துல ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். 3 வருடங்களாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான தன்மைகளை சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறார். மகத்துவங்களை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். அவர் இந்த உலகத்தில் பிறந்தது முதற்கொண்டு வளர்ந்து ஊழியத்தை ஆரம்பித்து தொடர்ந்து வருகின்றதான இந்த நாளிலே பிதாவினுடைய வலது கரமானது இயேசு கிறிஸ்துவை நடத்தி கொண்டே வந்தது. அந்த கடைசி பகுதியில் 3 வருடங்களை ஊழியத்தை முடித்து அந்த முடிக்கின்றதான நேரத்தில் அவரை கொண்டு போய் கல்வாரி சிலுவையில அடித்து விடுகிறார்கள். அவர் நடுவே வானத்திற்கும் பூமிக்கு நடுவாக நிர்வாணமாக தொங்கிக் கொண்டு இருக்கின்றதான நேரத்தில் நியாயமான பிரகாரம் என்ன நடந்து இருக்க வேண்டும்? அவ்வளவு வருடங்களாக பிதாவினுடைய வலது கரம் இயேசு கிறிஸ்துவை நடத்தி கொண்டு வந்ததே, அந்த வலது கரம் அந்த சிலுவையில் இருந்து ஆணிகளை பிடுங்கி தூக்கி எறிந்து இயேசு கிறிஸ்துவை மீட்டெடுத்து கொண்டு பரலோகம் சென்று இருக்க வேண்டும். அதுதான் நடந்திருக்க வேண்டும். அதை தான் பிதா செய்திருக்க வேண்டும். ஆனால் நீங்களும் நானும் புறஜாதி மக்களாக இருக்கின்றதான நாம் இந்த இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கின்றதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, பரலோக ராஜ்யத்தினுடைய மேன்மைகளை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக, நித்திய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் இருந்து பிடுங்கி எடுக்காமல் அந்த வலது கரத்தை அப்படியே உலகத்தின் மீது திருப்புகின்றார். உலகத்தின் மீது இருக்கின்றதான அந்த நியாய தீர்ப்பினுடைய கரத்தை இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டு போய் வைக்கின்றார்.
இயேசு கிறிஸ்துவின் மீது இருந்ததான அத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கு வந்தன. நம்மிடத்தில் இருந்ததான அத்தனை பாவமான, அக்கிரமமான, சாபமான தன்மைகள் எல்லாம் இயேசுவின் மீது சுமத்தப்பட்டன. சொல்லுங்க, இந்த ஆசீர்வாதம் வேண்டுமா வேண்டாமா? இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டுமா வேண்டாமா? தெய்வம் இந்த காரியத்தை செய்யாமல் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஆசீர்வாதம், பிதாவினுடைய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலமாக உலகத்திற்கு வந்ததை நினைத்து சந்தோஷப்படுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எவ்வளவு பெரியதான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வார்த்தை இது. இதை தான் கலாத்திற்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார். மரத்திலே தூக்கப்பட்டதான எவனும் 13-14 வசனங்கள், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி, இயேசு கிறிஸ்துவின் மீது இருந்ததான அந்த ஆசீர்வாதம் நமக்கு வந்தது. நம்மிடத்திலே இருந்ததான அந்த சாபமான நியாயப்பிரமாணத்தினுடைய சாபம் இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டது. 14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் நமக்கு வந்துச்சா? ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆமென். இப்படி ஆயிற்று. தேவன் இந்த காரியத்தை அனுமதித்தார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சாபத்திற்குள்ளாக மாற்றினார், பாவத்திற்குள்ளாக மாற்றினார். சுமத்தப்பட்டது அவர் மீது. ஒரு ராஜகுமாரன், ஒரு தேவகுமாரன் வானத்திற்கும் பூமிக்கும் நமக்காக நிர்வாணமாக தொங்கினார் என்று சொன்னால் என்னங்க நியாயம்? அது என்ன நியாயம்? நான் தெய்வம் பிதாவானவர் அவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்காக, பிற ஜாதிகளுக்காக நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இவைகளை நமக்கு தந்திருக்கிறார். 29 இன்னும் கொஞ்சம் பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆமென். வாக்கு தத்தத்தின்படி வேதம் முன் அறிவித்ததே வாக்கு தத்தங்கள். அதன்படியும் நான் ஆபிரகாமின் சந்ததியாயும் விசுவாசத்தினுடைய சந்ததியாயும் விளங்கும்படிக்காக நாம் இருக்கிறோம் என்று நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே பழைய ஏற்பாட்டினுடைய ஆசீர்வாதம், புதிய ஏற்பாட்டினுடைய ஆசீர்வாதம், நித்தியத்தினுடைய ஆசீர்வாதம், இவைகள் மூன்றையும் நாம் பார்த்து இப்பொழுது முடித்திருக்கிறோம். அப்படின்னா இப்போ நீங்க என்ன செய்ய வேண்டும் பார்த்துலாமா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 7வது வசனம். எப்படி எனில், நல்ல கவனிங்க, எபிரேயர் 6:7. எப்படி எனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குறித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். நீங்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் அடிக்கடிக்கு ஷார்ட் சர்மன் வந்து கொண்டிருக்கிறது, சண்டே சர்மன் வந்து கொண்டிருக்கிறது, டெய்லி வார்த்தைகள் உங்கள் மத்தியில் வந்து கொண்டிருக்கிறது. அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து, இதை நீங்க குடிக்கணும், டெய்லி குடிக்கணும். உங்களுக்கு நைட்டு 9 மணிக்கு இந்த மழை பெய்யும், குடிக்கணும். போய் காலையில், ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்களுக்கு கிடைக்கும், குடிக்கணும். இப்போ பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, மழையை குடித்து தன்னிடத்தில், நீங்க குடிச்சீங்கல்ல நிலம், உங்களிடத்தில், தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற,
நாங்கள் என்ன நோக்கத்தோடு கூட அந்த காரியத்தை செய்கிறோமோ, பயிரிடுகிறோமோ, அந்த பயிர் முளைக்கணும். அதில் களை வரக்கூடாது. நாங்கள் நல்ல விதையை விதைக்கிறோம், அந்த விதை களையாக மாறிவிடக்கூடாது. நிலமானது என்ன பண்ணணும்? அதை பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வதிக்கப்படும், தேவனால் ஆசீர்வாதம் பெறும் என்று சொல்லி இருக்கின்றார். ஆமென். உங்கள் தலையின் மீது உங்கள் வலது கையை வைத்து இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வது நல்லது. நல்லது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 41வது அதிகாரம் 41 8 முதல் 14 வசனங்கள் வரையாக மிக வேகமாக நான் சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான ஆசீர்வாதம். நிறுத்தி நிதானமாக படிக்கணும். நீங்கள் வீட்டில் உட்காந்து உங்கள் வலது கரத்தை தலையில் வைத்து இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் இறக்கிக்குங்க. ஆமென். சரி, வேகமாக நான் சொல்லட்டுமா? உன் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். இதோ உன் மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள், உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள், உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் எல்பொருள் ஆவார்கள். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரமாகிய உன் மீட்பர் உரைக்கின்றார். ஆமென். ஜெபிக்கலாம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய எங்கள் முற்பிதாக்களின் தேவனாக இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வெளியேற பெற்ற பரிசுத்தமான இரத்தத்தினாலும் சரீரத்தினாலும் ஆவியினாலும் உம்மை அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்து எங்களை உன்னதங்களினுடைய ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதித்த உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மிடத்திலிருந்து கிடைக்கக்கூடியதான அந்த நித்திய ஆசீர்வாதத்திற்கு பங்காளிகளாக, சுதந்திரவாளிகளாக, உடன் உறுப்புகளாக நாங்கள் மாறத்தக்கதாக எங்களை நீர் நடத்தும்படிக்காக வேண்டுதல் செய்கின்றோம். கர்த்தருடைய பலத்த சத்துவத்தினுடைய வல்லமையினாலே நீர் எங்களை நிரப்புவீராக, எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த உலகத்திற்குரியதான தன்மைகளிலிருந்து நாங்கள் விடுபடத்தக்கதாக, இந்த உலகத்திலே காணப்படுகின்றதான சூழ்நிலையிலிருந்து நாங்கள் மாற்றப்படத்தக்கதாக, உலகத்தினுடைய தன்மைகள் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு தெய்வத்தினுடைய தன்மைகள் எங்களை ஆளுகை செய்யும்படிக்காக எங்களை முழுமையாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். தெய்வத்தினுடைய பிரசன்னம், தெய்வத்தினுடைய வழிநடத்துதல், தெய்வத்தினுடைய சமாதானம், தெய்வத்தினுடைய சந்தோஷம், தெய்வத்தினுடைய நீதி, மகிழ்ச்சி, கிருபை, நியாயம், வல்லமை எல்லாம் எங்கள் மீது அவரை விதமாக இறங்கினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, நாங்கள் அவைகளை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய பக்கமாக நாங்கள் திருப்பினோம். உம்முடைய வசனத்தினாலே நீர் எங்களை நிரப்பினீர், நீர் எங்களோடு கூட பேசினீர் என்பதை நாங்கள் உணர்ந்தோம், அதை அனுபவித்தோம். இப்பொழுது உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய மகிமையான வழிநடத்தலுக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமாய் எங்களை நீர் நடத்தி கொண்டு வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய வாரத்திற்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கத்தக்கதாக, புதிய மாதத்திற்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கத்தக்கதாக எங்களை முழுமையாக உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம். புதிய காரியங்களுக்குள்ளாக நீர் எங்களை நடத்துவீராக. உம்முடைய தெய்வீக அன்பு எப்பொழுதும் எங்களை நிலைநிற்க செய்வதாக. உம்முடைய நாமத்திற்கு துதிகன மகிமையாவையும் ஏறெடுக்கிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகரும் வரப்போகின்ற ராஜாதி ராஜாவுமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட ஒத்தாசையோடு கூட பிதாவுக்கு மகிமையாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தருடைய வார்த்தையை ஸ்தோத்திரி,
என் முழு சரீரமே அவருடைய பரிசுத்தமான வார்த்தையை ஸ்தோத்திரி. என் ஆவியே கர்த்தருடைய வார்த்தையை ஸ்தோத்திரி. வார்த்தை செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமா என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கின்றார். ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.